what you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் உன்னை நான் மறப்பதே இல்லை. ஒருவேளை நீ என்னை விட்டு தூரம் போயிருக்கலாம், நீ என்னை தேடுவதை நிறுத்தி இருக்கலாம், என்னை நேசிப்பதிலிருந்து உன் இருதயத்தை திருப்பி இருக்கலாம், ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை. நான் இன்னும் உன்னை மறக்கலை. இதில் ஆண்டவர் வலியுறுத்த விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அன்பு, இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாமே மறக்கப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. புனிதமான உறவு, உண்மையான உறவு என்று சொல்லப்படுகிற தாயின் உறவு கூட மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் கூட தன் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யலாம்? மறந்து போகலாம். ஆனால் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா, எதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் சிலர் பாருங்க, ஃபோன் பண்ணி பேசினாதான் ஞாபகத்தில் இருக்கும், அல்லது ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம ஞாபகத்தில் இருப்போம். அடிக்கடி அவங்கள நம்ம சந்தித்தாதான் அவங்க ஞாபகத்தில் இருப்போம். இப்படிலாம் பல காரியங்கள் இருந்தாலும் எப்பொழுதுமே எல்லாரும் நம்ம நினைவாக இருப்பது சாத்தியமே இல்லை. ஆனால் எப்பொழுதும் உங்களை நினைச்சிட்டே இருக்கும் ஒரு தேவன் இயேசு இருக்கிறார் என்பது தான் நற்செய்தி. இவங்களாம் என்ன மறந்துட்டாங்களே, இவங்களாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்களாம் எப்பவுமே என் கூட இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தேடுறதுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என் மீது நினைவாக இருப்பவர்கள் யாருன்னு விரல் விட்டு எண்ணி பார்த்தா கூட யாருமே உண்மையாக இல்லை. எல்லாம் புலம்புற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, யாராக இருந்தாலும் ஏன் இதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உன்னை உருவாக்குனேன், அதனால தான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன். நீ என் தாசன், ஆகவே நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன். உன்னை மீட்டு கொண்ட தேவன் நான், ஆகவே நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் சும்மா இந்த வார்த்தையை மனிதர் பேசுவது போல அவர் பேசலை. உங்களை உருவாக்கின தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லி உங்களுக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த ஆண்டவரை நீங்க நேசிக்க பழகுங்க, இந்த ஆண்டவரை நீங்க தேட பழகுங்க, இந்த ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையை நம்ப பழகுங்க. இந்த உலகமோ உறவுகளோ உங்களுக்கு எந்த அழுத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இன்னைக்கெல்லாம் சிலர் டிப்ரெஷனாக இருக்காங்க, சிலர் தங்களை மறந்து போனதுனால வருத்தத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். இயேசு ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் உங்களை என்னை மறக்காத தேவன். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்தார். பார், இந்த உறவு இப்படிப்பட்டது தான், இவர்களுடைய அன்பு இவ்வளவுதான், இவர்கள் சொல்றதெல்லாம் முழு நிச்சயமானது அல்ல, இவங்க உனக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் உண்மை அல்ல, இதெல்லாம் காண்பிக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சில உறவுகளை குறித்த உண்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இயேசு வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர், அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நீங்க எங்களை ஒரு நாளும் மறக்காத தேவன், எங்களை ஆசீர்வதித்து நடத்தி நீர் வல்லவராக இருக்கிறபடினால் எல்லாரும் என்னைய மறந்துட்டாங்கன்னு யாரெல்லாம் சோர்வுல இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.